டாடி துபாய்க்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொட்டீனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு டீ போடுறதுலேருந்து என்னோட டே ஸ்டார்ட் ஆகுது. டீ போட்டு வச்சுட்டு கையோடையே பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான் வச்சிருந்தேன். ஸோ அதுக்காக சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தோசை மட்டும் அந்த டைம்ல சூடாக சுட்டு கொடுத்துக்கலான்னு இருந்தேன். டாடி எந்திரிச்சு வந்ததும் உங்களுக்கு டீயை ஊற்றி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு இப்படி தான் எனக்கு அன்னைக்கு ரொட்டீன் போச்சு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் துபாய் கோல்ட் சூக் தான் போயிருந்தோம். இங்கே ட்ரெஸ், ஹேண்ட்பேக், ஷூஸ், செருப்புன்னு எல்லாமே கோல்ட்லேயே செஞ்சு வச்சிருப்பாங்க. தங்கம் விற்கிற விலைக்கு அப்படி யாரு தான் இதெல்லாம் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆன இந்த 1 dirham போட் எடுத்துட்டு ஆப்போசிட்ல பர்துபாய்க்கு போயிருந்தோம். டாடி ஆல்ரெடி துபாய் விசிட் பண்ணிருக்காங்க. பட் இந்த 1 dirham போட்ல எல்லாம் வந்ததில்லை. ஸோ இது அவங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இப்போ இருக்கிற துபாய் கிளைமேட்க்கு நம்ம எங்க போனாலுமே கூலா ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஸோ இந்த கரும்பு ஜூஸ் கடையை பார்த்ததும் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கியாச்சு. பர்துபாயில நம்ம இறங்கினதும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே 2 சைட்லயும் ஃபுல்லா சாக்லேட் ஷாப்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு அகைன் போட்லயே நாங்க பேக் டு கோல்ட் சூக் வந்துட்டோம். இந்த சூக் ஃபுல்லாவே பழைய காலத்து ஸ்டைல உள்ள ட்ரெடிஷனல் ஷாப்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா இந்த ஸ்பைசஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ட்ரெடிஷனல் லேம்ப்ஸ் இது எல்லாமே நம்ம நல்லா இங்க பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். கோல்ட் சூக் சுத்தி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டின்னர் வெளியவே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு கராமால இருக்கிற மால்குடி ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கிறோம். ஃபேமஸான பெங்களூர் பெண்ண தோசை இங்க கிடைக்கும். அதுக்காகவே தான் நான் மெயினா இங்க வந்திருந்தேன். பூரி, வடை, பெண்ண மசாலா தோசை எல்லாமே வாங்கியிருந்தோம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே செமையம்மையா இருந்தது. ஃபைனலி ஃபில்டர் காஃபியோட முடிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான், இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.